Hey, this is Venkat Vamakavin.com. இல்லாக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணும், ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இனிஷியேட் பண்ணணும்னா என்னோட நம்பர் வெங்கட்ஃபின்.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு கிளைண்ட் வந்து முன்னாடிலாம் என்ஆர்ஏ கேட்டிருப்பாங்க, ஒரு 30 லேக் இருக்கு, இல்லாட்டி அப் டு 1 crore இருக்கு, இது எஃப்டியில் இருக்கு, இதுல இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எஃப்டியில் இருந்து நான் மியூச்சுவல் ஃபண்டை நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ரீசெண்ட்லி ஒன் ஆஃப் மை கிளைண்ட் இஸ் ஃப்ரம் டவுன் சவுத் கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இஸ் அ மெரைனர். அவங்க வந்து ஒரு பிகாஸ் ஆஃப் ப்ரைவசி பாலிசின்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எஃப்டியிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது சேவிங்ஸ் பேங்க்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஹி ஷிஃப்டட் இட். ஸோ அதுக்கு ஒரு அசட் அலோகேஷன் பண்ணோம். அதில் ஒரு பார்ட்டாக இந்த ஃபார்மா இண்டெக்ஸில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. இன்வெஸ்ட் பண்ணமா இல்லையாங்கிறது வீடியோவில் சொல்லக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் கிளைண்ட் டேட்டா. அதனால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் வாட் ஃபார்மா இண்டெக்ஸ் ஆக்சுவலி டஸ் டு யூ, அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணாலும் மெசேஜ் பண்ணுவாங்க ஒரு சில பேர், முக்கியமாக கோல் ஓரியன்டாக சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு, இல்லாட்டி நான் வந்து கார் வாங்குறதுக்கு, என்னோட வீடு வாங்குறதுக்கு நான் சேவ் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் கேன் கோ டு retirement-strategy.in, அது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வி கேன் ப்ரொசீட் வித் தட். ஓகே, திஸ் இஸ் அதர் ஒர்க் ஐ டூ. ஏன்னா நான் ஃபினான்சியல் கன்சல்டிங் மாத்திரம் பண்ண விரும்பல. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ சம் அதர் ஒர்க். Venkat Wealth will have lots of resource website on various industries, architecture, software, healthcare. I mean, I'm trying to do stuff. ஓகே, என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் தயவு செய்து எடுக்காதீங்க. வேற யார் வீடியோவும் பார்த்து எடுங்க, உங்களுடைய பர்சனல் டெசிஷனில் எடுங்க. என் வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஆனால் மறுபடியும் நான் சொல்லிட்டேன், நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபண்டை சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் யோசனை பண்ணுவேன், நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ், இட்ஸ் தேர் ஹார்ட் ஏர்ன் மணி. ஸோ தட் இஸ் த தாட் ப்ராசஸ் ஐ ஹாவ். அதனால ஒரு கமெண்ட்டுக்கோ ரேண்டம் கால்க்கோ நான் ரிப்ளை பண்ணாததுக்கு காரணம் அதுதான். ரொம்ப பொறுப்பாக பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா மற்றவங்க ஃபைனான்சஸ்க்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். ஸோ திஸ் வில் பி அ பார்ட் ஆஃப் ஏர்லி ரிட்டர்மெண்ட் செக்லிஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்களா இல்லையா, இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, வெல்த் கிரியேஷனில் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தட் இஸ் வாட் வி டிஸ்கஸ். லெட் அஸ் கெட் இன்டு, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹை ரிஸ்க். நிஃப்டி 50க்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ பிலீவ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ மச் பயஸ்ட். ஃபினான்சியல் சர்வீசஸ் செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா செக்டாரல் இதை பார்த்தா இட்ஸ் லைக் சம்வேர் அரௌண்ட் 32% அதுலேயே போயிடுது. ஐடியில் ஒரு 13%, ஆயில் அண்ட் கேஸ் கன்சூமபிள் ஃபியூவல்ஸில் வந்து 12%. ஸோ நிஃப்டி 50 வந்துட்டு ரொம்ப இன்னும் கைண்ட் ஆஃப் ஒரு உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா நிஃப்டி 50 போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு லாஜிக்கலாக I'm not able to justify that. அப்படி பார்த்தா metals and mining, telecommunication, power sector which is growing very rapidly in India, healthcare, அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் வெறும் 4% தான் வெயிட்டேஜ் இருக்கு. எகெயின் நீங்கள் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா வெயிட்டேஜ் பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ்லேயே கிட்டத்தட்ட 20 ரூபா போயிடுது. அப்புறம் ஐசிசி பேங்க் இன்ஃபோசிஸில் ஒரு எகெயின் another 12 rupees. ஸோ ஒரு பயஸ்டான இண்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் நிஃப்டி 50. ஸோ தேட் இஸ் வை I'm not saying it is wrong. I am just saying this is the bias you have in Nifty 50. அவ்வளவுதான். So now let us come into why sometimes I think about Nifty Pharma or Pharma related mutual funds. Okay, returns பார்த்தலாம். At this point of time when I'm making this video, இது 2024ல பண்ற வீடியோ. Okay, 1 year performance எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நிஃப்டி ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே கொடுத்துருக்கு. நிஃப்டி ஆட்டோ touched around 70%, probably because of Mahindra and Tata Motors. Okay, நிஃப்டி பேங்க் பார்த்துக்கோங்க. எந்த செக்டார் வந்து நிஃப்டி 50ல ஒரு 33% ஆக்குபை பண்ணதோ அதோடைய ரிட்டர்ன்ஸ் 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெஸ் தேன் 15% தான் இருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பாருங்க, நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸும் பாருங்க, லெஸ் தேன் 20% தான் இருக்கு. பட் வேரஸ் அதர் செக்டார்ஸ், நிஃப்டி எனர்ஜி, இட் ஹஸ் கிவன் அரௌண்ட் 60% ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் வச்சு கால்குலேட் பண்ணல, அந்த பயஸ் வந்து நிஃப்டி 50ல எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ in this particular year, subject to market risk, Nifty Pharma has given 44% approximately return. Having said that, இதுலயும் பயஸ் வரும். என்ன பயஸ்னா, ஒரு சில கம்பெனிஸ்ல மாத்திரம் நிறைய எக்ஸ்போசர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிஃப்டி ஃபார்மால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல 24 ரூபா சன் ஃபார்மெடிக்கல் போயிடும். டாக்டர் ரெட்டிஸ் 10 rupees,
சிப்லாவில் 10 ரூபா போயிடும், டிவிஸில் பாட்டு 8 ரூபா போயிடும், லுபின் 6%, 6 ரூபா, அரபிண்டோ ஃபார்மா 5 ருபீஸ் போயிடும். ஸோ இதுலேயுமே சன் ஃபார்மக்யூட்டிக்கலில் போய் நம்ம 1/4 ஆஃப் வாட் எவர் வி இன்வெஸ்டட் இன் நிஃப்டி ஃபார்மா சன் ஃபார்மக்யூட்டிக்கல் போகுது அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அதனால தான் நான் யோசனை பண்ணேன், இது கரெக்டாக நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. ஹேவிங் செட் தட், again, Sun Pharma is quite a good company, so that is why they have given so much of weightage. So we will see the other things when it comes to Nifty Pharma. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி இந்த ஆல் டைம் ஹை. பார்த்தீங்கன்னா 2022 ஒரு சின்ன டிப் வந்திருக்கு, அகெயின் 2023 ஒரு சின்ன டிப் வந்திருக்கு, 2024 இட் இஸ் ஃபாஸ்ட்லி க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது நிஃப்டி ஃபார்மா, ஆல் த ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ். 2022 பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக வந்துட்டு இருக்கு. 2015 it has achieved some kind of peak, again கொஞ்சம் கீழே வந்திருக்கு. 2020 I thought, after this corona, the pandemic, 2021 probably, they posted a very good profit, all these pharma companies, so it has grown. மறுபடியும் ஒரு டிப் எடுத்திருக்கு, I mean probably because of people have sold their stocks here, again it is growing. ஸோ நம்ம ஆல் டைம் ஹையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது நம்ம லாஜிக்கலாக கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு தான் யூ ஹேவ் டு சி திஸ் டேட்டா. ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் எந்த மாதிரியான க்ரோத் கொடுத்துருக்கு இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வில் பி லைக் ஓடிசி மெடிசன்ஸ், வேக்சின்ஸ், கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்த செக்டரில் இருக்கும். ஸோ இந்தியா வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் ஓவர் 200 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 70% ஆஃப் WHO வேக்சின்ஸ் வந்து இந்தியாவில் சோர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் மார்க்கெட் வந்துட்டு இட் இஸ் பொட்டன்ஷியல் டு க்ரோ 4x by 2030ங்கிறாங்க. இன்னொரு டேட்டா பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பை வால்யூம். ஓகேவா, வேல்யூவில் 14% ஸ்டேஜாக இருந்தாலும் பை வால்யூம் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது இந்தியாவோட ஃபார்மா செக்டார். கரண்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வந்து 1.72%. செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் US FDA approved plants outside US. Largest spread of generic drugs globally. Anyway, I don't want to keep on getting to this. What I want to tell is, ஒரு ஆல் டைம் ஹையில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் செக்டார் க்ரோத் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தா, இப்போ வந்துட்டு இந்தியா, அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஃபார்மா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024 it is growing up to $65 billion. And they are saying the next 6 years, 2030, $130 billion growth ஆகும். So it is like at least more than twice. ஸோ உங்களுக்கு சேல்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டிமாண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சம் கம்பெனி இந்த நிஃப்டி இண்டைஸ் இஸ் கோயிங் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சேஃபான ரிட்டர்ன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணது. உங்களுக்கு நான் சொல்லலை, என்னோட கிளைண்ட்டுக்கு. அதுவும் நான் டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணனா இல்லையான்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இது சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களா வீடியோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஐ கெட் இப்போ இந்த கிளைண்ட்டை வந்து எனக்கு ஒரு 10 நாளாக தெரியும், கேஒய்சி முடிச்சு 2 வாரமாக தெரியும் கேவிசி, அவர் யாருன்னு தெரியும். அதுதான் கான்டெக்ட், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு பேசுகிறேன் நான். கான்டெக்ட்னா அவர் ஃபேமிலி என்ன, அவரோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, அவரோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அவர் அந்த ரிஸ்க் அப்பிடேட் அவருக்கு என்ன இருக்குது, அவரோட ஏஜ் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 5 இயர் டைம் உண்மையாகவே கொடுப்பாரா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்க்காம வீடியோவில் போய் இது பண்ணுங்கன்னு சொல்கிறது எனக்கு என்னமோ அதில் லாஜிக்கலான அட்வைஸாக தெரியல. எனிவே, இஃப் யூ சி வை ஒன் சுட் நாட் இன்வெஸ்ட்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி ஃபார்மா பாருங்க, 2016 கான் நெகட்டிவ், எகெயின் 2017 கான் நெகட்டிவ், 2018 இப்போ நிஃப்டி 50 ப்ளூ கலர், ஆரஞ்சு வந்து ஃபார்மா. பட் 2020 அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2021 அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபார்மாஸ் க்ரோன் கிவன் மோர் ரிட்டர்ன்ஸ் தேன் நிஃப்டி 50. ஓகேவா, எகெயின் 22-23 ஒரு சின்ன டிப் இருந்திருக்கு, எகெயின் இட் இஸ் நவ் ஃபாஸ்ட்லி க்ரோயிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் நிஃப்டி 50 தான் இருந்திருக்கு. ஸோ தட் வே ஐ தாட் ஓகே, எக்ஸ்போசர் டு ஃபார்மா கம்பெனிஸ் டொமஸ்டிக்லேயும் வந்துட்டு ஒரு $30 billion $130 billion மார்க்கெட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வி கேன் சர்டன்லி கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். ஒரு அசெட் அலோகேஷன், ஒரு எஃப்டியிலேருந்து ஒரு 10 லட்சத்தை நான் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 70 lakh இன்வெஸ்ட் பண்ணுவோம், 30 lakh, அந்த நம்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட். ஒரு செஷனில் பேசுவோம், அதுக்கப்புறம் அவங்க கேஒசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தாட் ப்ராசஸ் என்ன, உண்மையாகவே அவங்க இந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்களா, இல்லாட்டி சத்தம் போடாமல் நீங்கள் எஃப்டியிலே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கஷனில் நம்ம பண்ணுறோம். ஸோ அசெட் அலோகேஷனில் ஒரு சின்ன ஒரு 0.5% தான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில், செக்டாரல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தாட் ப்ராசஸ் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தான் வி ஷுட் ப்ரொசீட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிவ்யூ பண்ணாலும் சொல்லுங்கள். ஐ வில் நாட் சே மச். இந்த ரீசெண்டாக 2-3 கிளைண்ட் வந்து ரீபேலன்சிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ நெவர் டச் எனி திங்.
இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் இட் ஆஸ் இட் இஸ். தேவையில்லாமல் ஏதாவது டேக்ஸ் லைபிலிட்டி கொண்டு வரக்கூடாது கிளைண்ட்டுக்கு. ஸோ எனிவே வி ஜஸ்ட் ஹேவ் டு சே வாட் இஸ் த ரைட் திங் டு இன்வெஸ்ட். அவ்வளோதான். பெருசாக இனிஷியேட் பண்ணான்னு சொல்லுங்கள். கோல் வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று சைல்டோட ஹையர் எஜுகேஷன், இல்லாட்டி நீங்கள் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதை கோல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி ஏர்லி ரிட்டர்ன் கார்பஸ் ஒரு 50 lakh to 1 crore கிரியேட் பண்ணுறது. நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். பட் வெரி ஃபியூ பீப்புள் கன்சிடர் மீ ஃபார் தட். irrespective ஆஃப் மீ டெல்லிங் ஐ ஹேவ் ஃபார் அ பெட்டர் சப்போர்ட் லேயர் ஃபார் தம். எனவே மெசேஜ் பண்ணுங்க. ஐ பிலீவ் எத்திக்ஸ் ஓவர் சேல்ஸ். அதனால தான் நான் கன்சல்டிங் வியூ வாங்குறேன். ரொம்ப anyway, I'm trying to diversify myself because financial domain is like very, very responsible domain. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அகெயின் நீங்கள் வந்து ஒரு ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கீங்கன்னு ரிவ்யூ பண்ணணும்னா யூ கேன் கோ டு retirementstrategy.in and if you like it we can proceed with that. Thank you so much. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.